அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை அகாடமி திருவாரூர். ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய பயிற்சி மையம் சார்பாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 டெஸ்ட் பேட்ச் தேர்வுடைய முதல் தேர்வு கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்முடைய டெஸ்ட் பேட்சை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா டேர்ம் வைஸ் உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வை பொறுத்தளவுக்கு ப்ரிலிமினரி தேர்வை வெற்றி பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையானது. நம்ம தமிழில் பார்த்தோம் அப்படின்னா 90 கொஷின். ஸோ தமிழில் 90 கேள்வி, மேக்ஸில் ஒரு 23, ஜிகேயில் ஒரு 50 கேள்வி நம்ம அடித்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையானது. ஸோ குரூப் 4 படித்து கொண்டிருந்த நண்பர்கள் எல்லாருமே நீங்கள் குரூப் 2 தொடர்ச்சியாக படித்தீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து குரூப் 2 பாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இருந்தாலும் நம்முடைய வெற்றியை உறுதி செய்வதற்காக மிக குறைவான கட்டணத்தில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 ருபீஸில் ஒரு 45 டெஸ்ட்டு தமிழ் அண்டு ஜிகே, மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்து எந்தெந்த டாபிக் நம்ம கவர் பண்ணால் மார்க் அதிகமாக எடுக்கலாமோ அதில் கவர் பண்ணி உங்களுக்கு வந்து ஷெடியூல் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ நமக்கு எக்ஸாம் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 14/9/2024. ஸோ 6வது மாதம் முடிஞ்சிருச்சு, 7வது மாதம் வரப்போது 7/8 14ஆம் தேதி, அதாவது 9ஆம் மாதத்தில் உள்ள ஒரு 14 டேஸ் நம்ம ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸ் தான் நமக்கு. 7/8 அந்த 2 மாதத்தை நம்ம ப்ராப்பராக நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கட்டாயம் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஸோ இன்னிலிருந்து நம்மளோட டெஸ்ட் பேட்ச் என்ன ஆகுதுன்னா ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 45 டெஸ்ட்டு. ஸோ இதோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 500 தான். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு 500 ருபீஸில் டெஸ்ட் பேட்ச் நீங்கள் பார்த்துருக்கிறது கொஞ்சம் அரிதாக தான் இருக்கும். ஸோ தரமாக இருக்கும் கேள்விகள். உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜிபே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதான் டெஸ்ட்டு 1ஓட கொஸ்டின் பேப்பர். டெஸ்ட்டு 1 பார்த்தீங்க அப்படின்னா 6th தமிழ் ஃபஸ்ட்டு டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு புக்கு ப்ளஸ் நியூ புக். இதில் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கிலேருந்து ஒரு 50 கொஷினு, நியூ புக்லேருந்து ஒரு 100 கொஷின் வரும். ஸோ டோட்டலாக 150 கொஷின் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு டேர்மில் உள்ள எல்லா கொஷினுமே உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எக்ஸாமில் கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்களோ அதே போல் உங்களுக்கு சில கேள்விகள் எளிமையாக இருக்கும், சில கேள்விகள் கொஞ்சம் ஹார்டாக கொடுத்துருப்போம், கூற்று காரணம் எல்லாமே வந்திருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 150 கொஷின் ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும். ஸோ இதே போல் 3 டேர்முக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு 450 கொஷின் ப்ளஸ் ரிவிஷன் டெஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு 100 கொஷின். டோட்டலாக ஒரு 500 கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6th தமிழ் மட்டும் நமக்கு வந்து கிடச்சிரும். இந்த 500 கொஷின் நம்ம திரும்ப ரிவிஷன் பண்ணாவே நமக்கு வந்து நம்ம ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். இதான் நம்மளோட ஷெடியூல். பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து தமிழ் ஃபஸ்ட்டு டேர்மில் ஓல்டு புக்கு நியூ புக்கு. செகண்ட் டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 8 யூனிட் 9 2 கவர் பண்ணி டெஸ்ட் நடக்கும். தேர்ட் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸு. அதே போல் மறுபடியும் ரொட்டீனாக உங்களுக்கு தமிழ் யூனிட் 8 யூனிட் 9 மேக்ஸு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம டெஸ்ட்டு பேட்சை பொறுத்தளவுக்கு இப்போ 10th ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோமா, 10th ஹிஸ்ட்ரியில் 400 கொஸ்டின் இருந்தாலும் உங்களுக்கு டெஸ்ட் வச்சுருவோம். இப்போ 10th தமிழில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் எங்களால் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருவோம். ஃபுல்ஃபில்லாக வந்து உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்துருவோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அதே மாதிரி தான். ஜனவரி டு மார்ச் நடப்பு நிகழ்வு முழுவதும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 500 கொஷின் கொடுப்போம். அதே போல் இதுக்கு ஒரு 500 கொஷின் கொடுப்போம். ஸோ இதை படிச்சுட்டு போனாவே மேக்ஸிமம் நம்ம வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. தொடர்ச்சியாக படிங்க. ஒரு டெஸ்ட் பேட்ச் எதுக்கு அப்படின்னா நம்ம படித்ததை வந்து ரிவிஷன் பண்ணி பார்க்குறதுக்கு, நம்ம படித்ததுலேருந்து எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்குறது தான் டெஸ்ட் பேட்ச். ஸோ குறைவான கட்டணத்தில் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களோட கொஷின் பேப்பர் இப்படி தான் இருக்கும், நல்லா ஒர்த்தபுளாக இருக்கும் உங்களுக்கு. லாஸ்ட் டேட் இன்றைக்கி தான். ஸோ ஜாயின் பண்ண நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு ஜாயின் பண்ணிங்க நண்பர்களே. உங்கள் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.